இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, நீங்கள் தேவனின் அன்பிற்குரியவர் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். வசனம் எபேசியர் 1:5-6. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவ மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இதை ஒரு மொழியாக்கத்தில் படிக்கிறேன். எபேசியர் 1:6. அவருடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சிக்காகவே அந்த கிருபையினால் அவர் நம்மை பிரியமானவருக்குள் அங்கீகரித்து கொண்டார். இந்த இடத்துல பவுல் ஒரு ஆழமான ஒரு உண்மையை சொல்லுகிறார் பாருங்களேன். நம் தேவனிடம் அங்கீகரிக்கிறதுக்கு நம்முடைய முயற்சியோ அல்லது நம்மளுடைய நற்கிரியைகளையோ அல்லது நம்மளுடைய தகுதியோ அதுக்கு காரணம் அல்ல. அது முழுவதும் தேவனுடைய கிருபையின் செயலே என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் வெறுமனே சகித்து கொள்ளப்படுவர்கள் அல்ல, பிரியமானவருக்குள் நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்க, பிரியமானவருக்குள்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் முழுமையாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் நாமே அங்கீகரிக்கப்பட்டவர்களாக மாற்றிக்கொள்வது ஒரு சாத்தியமே கிடையாது பாருங்க. ஆனால் கர்த்தருடைய தகுதியற்ற அந்த கிருபையின் மகிமையினாலேயே தான் நாம் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக மாற்றப்படுகிறோம். இந்த அங்கீகரிக்கப்பட்ட அக்செப்டட் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் பார்த்திங்கன்னா சாரிட்டோ அப்படின்னா கிருபை என்று அர்த்தம். எபேசியர் 1:7 பாருங்களேன். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே நம்ம எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. பாருங்கள், கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்குது. இவருக்குள் மீட்பு மட்டும் இல்லை பாருங்கள், ரோமர் 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்போது அவருடைய கிருபையினால் நம்ம எல்லோரும் மீட்கப்பட்டு நீதிமான்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நீதி, அதாவது இந்த தேவனுடைய அங்கீகாரத்தை நாம் பாருங்கள் கிறிஸ்துவின் ஐக்கியத்தின் மூலம் நமக்கு ஏற்கனவே கிடைத்திருக்குது. இன்றைக்கு பிதா தம் குமாரனுக்கு கொடுக்கும் அதே அன்பையும் அதே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பாருங்கள் நமக்கும் கொடுக்கிறார். அதுதான் இந்த நீதி நமக்கு கொடுக்கிறது. பாருங்கள், நாம் இந்த இயேசு கிறிஸ்து போலவே பாருங்கள் பிதாவுக்கு முன்பாக அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் இல்லையா? நம்மளுடைய செயல்பாடுகளும் கிடையாது. கிறிஸ்துவின் பரிபூர்ண கிரியையின் காரணமாக தான் நாம் இந்த காரியத்தை, நம்ம இந்த அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்கிறோம். நாம் இந்த பிரியமானவருக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம் பிதாவின் அங்கீகாரத்திற்கு பாடுபடுவதில்லை, நாம் பிதாவின் அன்பின் அரவணைப்பிலிருந்து நம்ம வாழ்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம பிரியமானவருக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா ஒரு வசனத்தை பார்க்கலாம். மார்க் 1:10-11 பார்த்தீங்கன்னா, அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இந்த இடத்துல யோர்தான் நதிக்கரையில் தான் பாருங்கள் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்துட்ருக்காரு. அப்போ இயேசு கிறிஸ்துவ கொடுக்குறப்போ வானத்திலேருந்து ஒரு சத்தம் வருகிறது. பிதாவானவர் என்ன பண்ணுறாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், பிரியமாய் இருக்கிறேன் என்று ஒரு சத்தம் உண்டாகிறது அவர் மூலியமாய். இந்த இடத்துல பிதாவாகிய தேவன் பகிரங்கமாக பேசுகிறாருப்பாங்க. இந்த வார்த்தைகள் நமக்காகவே பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதன் மூலம்தான் பிரியமானவருக்குள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது இந்த நாளில் தேவன் நம்மிடத்தில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பிதா இயேசு கிறிஸ்துவை தன் பிரியமானவன் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், நாம் பிதாவின் பிரசன்னத்தில் பாதுகாப்பாகவும் நேசிக்கப்பட்டவர்களாகவும் முழுமையாக அங்கீகரிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம். பாருங்க, இன்றைக்கு நான் நல்லவன் நீங்கள் நல்லவன்றதுக்காக இல்லை, இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமானவர் என்பதுக்காக தான் இந்த கிருபை நம்மளுக்கு இருக்குது. பாருங்கள், இந்த நன்மையை நான் அனுபவிப்பதற்கு நான் தகுதியற்றவன் என்று அநேக முறையில் நம்ம நினைக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்று நாம் உணர வேண்டும். அதனால் நம்ம தேவனின் அன்புக்குரியவர்கள் என்பது எப்போதும் நம்ம நினைவில் இருக்கணும். பாருங்கள், அவருடைய அன்பை விட்டு பிரிக்கிற எந்த காரியமும் பாருங்கள் நம்ம அதை அங்கீகரிக்கவே கூடாது, அதை நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஏன்னா அவர் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம், நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய நீதியினால் நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். எப்படி ஒரு இளைய குமாரன் தன் தகப்பன் ஒரு அன்பிற்குரிய தகப்பன் என்று
ஒரு விசுவாசத்தோட இல்லை அந்த அன்பின் தகப்பன் கிட்ட ஓடி வந்தானோ, இன்றைக்கு நாமும் அப்படியாக நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்மளுடைய குணாதிசயங்களை வைத்து கொண்டு அந்த நல்ல தேவனை, அந்த நல்ல அன்புள்ள தேவனை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது. நம்ம பிரச்சனைகள், நம்மளுடைய பலவீனங்கள், நம்ம சூழ்நிலைகள் வைத்து தேவனை பார்க்காதபடி தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்த்து நம்ம சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த நல்ல தேவனின் அன்பிற்குரியவர் நாங்கள் என்று எங்களோடு நீர் இடைப்பட்டீர். நாங்கள் அப்படியாக விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, நீர் பெரிய தேவன், அன்புள்ள தேவன், அந்த பிரியமானவருக்குள் நான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கேன் என்று நான் எப்பொழுதும் நினைத்து கொண்டு உம்மை துதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே நான் விரும்புகிறேன். நான் உம்முடைய பிரசன்னத்தில் பாதுகாப்பாகவும் நேசிக்கப்பட்டவனாகவும் முழுமையாக அங்கீகரிக்கப்பட்டவனாகவும் இருக்கிறேன் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.